சாத்தாங்குளம் தீர்ப்பு வந்துருச்சுப்பா. ஆனா அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்றாங்க. ஏன்டா இதுக்கு மேல வேற என்னதான்டா தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, தம்பி அதாவது இந்த கேஸ அந்த ஸ்டேஷனுக்குள்ள வச்சு செஞ்சவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு. அதுல எங்களுக்கு ஆத்ம திருப்தி. ஆனா அந்த அடிச்சு கொண்டாங்கல்ல அந்த 9 பேர், நியாயமா 10 பேர், 9 பேர், அந்த உயிரோட இருக்க 9 பேரையும் கடைசி வரைக்கும் என் உயிரை கொடுத்தாலும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி வேலை பார்த்தாருல ஒருத்தர் இந்த 9 பேருக்கு. அந்த ஆள் அப்படி அனாமத்தை விட்டாங்க. அவருக்கு யாரு கொடுக்கறது தண்டனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். அதான் என்னன்னா நியாயமா பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமியையும் இந்த சாத்தாங்குளம் கேஸில் ஒரு அக்யூஸ்ட ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஜெயராஜ் பென்னிஸ் கேஸில் ஐயாவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க சார். எனக்கு உண்மையில ரொம்ப அதிர்ச்சியா போச்சு அவங்க பேசுறத பார்த்துட்டு. ஏண்டா ஐயா ரேஞ்சுக்கு ஒரு கொடநாடு கொலை, ஒரு கொடநாடு கொள்ளை அப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அது ஐயாவுக்கும் பெருமை, நமக்கும் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்றாங்க கொடநாட்டில் நடந்தது. ஆனா இங்க சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு ஐயாவுக்கு எப்படிதான் லிங்க் போட்டு பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கப்பயே நீதிபதி ஐயா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த வழக்கில் அந்த தண்டனைக்கு அப்புறம் பயங்கரமா இருந்தது அது ஒண்ணுதான். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டாந்து பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் டா கோத்தரி கோபி. எல்லாரும் இப்ப அந்த நீதிபதி ஐயா முத்துக்குமரன் இருக்காருல்ல, ஐயா முத்துக்குமரனை சின்ன கவுண்டர்ல வர விஜயகாந்த் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கொடுத்த தீர்ப்பு அப்படி. அந்த தீர்ப்பு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி காலத்துக்கும் நின்று பேசும். அத்தனை பேரையும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணு கலங்க வச்சுட்டாப்புல அந்த தீர்ப்புல. இதுதான் தீர்ப்பு, இதுதான் குறைஞ்சபட்ச தீர்ப்பு, இதுக்கு மேல குறைஞ்சபட்ச தீர்ப்பா என்னால எதையும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு, கேஸு, ஜட்ஜ்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம், அதை அப்புறமா பார்ப்போம். அதாவது இந்த சம்பவத்துக்கு அன்னைக்கு ஒரு மனுஷன் அறிக்கை விட்டாப்புல. எதுக்கு? இந்த ரெட்டை கொலை நடந்துச்சுல்ல, இந்த ரெட்டை கொலைக்கு இந்த ஜட்ஜு காரி துப்பி கழுவி ஊத்துனாரு. இதே அந்த ரெட்டை கொலைக்கு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை தெரியுமா? இது அடிச்சு சாவடிக்கல, இது ஒரு இயற்கை மரணம். நல்லா கேட்டுங்க. இது அந்த 2 பேருக்கும் ஏற்கனவே உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால தான் அவங்க தானா செத்து போயிட்டாங்களே தவிர யாரும் அவங்கள சாகுற அளவுக்கு அடிக்கல, கொடுமைப்படுத்தல, துன்புறுத்தல, அடிச்சு பழகல, அவங்களா செத்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஐயா சத்தியம்தான் பண்ணல, துண்டை போட்டு தான் தாண்டல, ஒரு குழந்தைய போட்டு தான் தாண்டல. மற்றபடி அது ஒண்ணுதான் குறை, இதுதான் நெசம், இதைத்தான் நீங்க நம்பணும், இதுதான் நடந்துச்சு. ஐயா அறிக்கை கொடுத்தாரு, பேட்டி கொடுத்தாரு சார் அன்னைக்கு இருந்த ஐயா. அதான் இது ஒரு லாக்அப் டெத்தே கிடையாது, இது ஒரு நேச்சுரல் டெத்து. அதுலயும் இன்னொரு வழக்கம் வேற கொடுத்தாரு. எப்படி தெரியுமா? அதான் இவங்க அந்த கட்டையை ஒழுங்கா மூடல, கவர்மெண்ட்டுக்கு கோஆபரேஷன் பண்ணல, சட்டத்தை மீறி சட்ட விரோதமா கடையை திறந்தாங்க. அதனால தான் கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட கண்ணியமான முறையில போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க. இது அவரோட அந்த அறிக்கையில் இருக்கு. கடைசியில் சிசிடிவியை பார்த்தா அவங்க அந்த டைமுக்கு முன்னாடியே அவங்க கடையை மூடிட்டாங்களாம். அந்த சிசிடிவியில் தெளிவா இருக்கா. இதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனை. அந்த பர்சனல் பிரச்சனைக்காகத்தான் அவங்க அந்த போலீஸ் பவரை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அவங்களுக்குள்ள. ஆனா ஐயா எடப்பாடி கடைசி வரைக்கும், அதாவதுங்க தப்பு இல்லை, அதாவது யாராலையும் எதையும் கண்ட்ரோல்ல பண்ண முடியும். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சாங்க.
அதை போய் தடுக்க. இப்போ ஐயா ஆட்சியில் அப்படி நடக்குதா? ஏன் இங்கே திமுக ஆட்சியில் அப்படி நடக்கலையா? திமுக, அதிமுக, ஸ்டாலின், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராசர் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. எல்லா ஆட்சியிலையும் இந்த கருமாந்திரம் நடக்கத்தான் செய்யும். எல்லா ஆட்சியிலையும் இப்படிப்பட்ட சில பிக்காரி போலீஸு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் யாரும் எதுவும் தடுக்க முடியாது. கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், சட்டவிரோத செயல்கள் நடக்கும். ஏன் அங்கங்கே வந்து சட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களே எல்லா வேலையும் எதுவுமே இல்லைன்னா எல்லாத்தையும் இவங்களே எடுத்து செய்வாங்க. சில நேரத்தில் எல்லா ஆட்சியிலையும் இப்படி நடக்கும். ஆனால் அதை நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல, நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்? அது நடந்ததுக்கு அப்புறம், நடக்கிறத தடுக்க முடியாது. நடந்ததுக்கு அப்புறம் இவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பச்சை பிள்ளைங்க இதுங்கெல்லாம், இதுக்கு மேலே அநியாயமா பழி போடாதீங்க. அவங்க பொதுமக்களை கண்டு பயப்படுவாங்க. அவங்க பாவம் போலீஸ் யூனிஃபார்மை போட்டதுனால இவங்க எல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. மற்றபடி இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றும் தெரியாத குழந்தை அப்படின்ற அளவுக்கு தான் பேசுனாங்க. தயவுசெய்து நம்புங்க, இந்த போலீஸ் எல்லாம் ரொம்ப நல்ல போலீஸு. இவங்க மேலே கொலைப்பழிய இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா ஒரு ஆளை கொலை பண்ணுற மாதிரியா இருக்கு, அதனால இந்த கேஸை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஊற்றி மூடுறதுக்கு பார்த்தாங்க அன்னைக்கு. அதை இப்போ சொல்கிறாங்க சிபிஐக்கு நாங்கள் மாத்திரம், சிபிஐக்கு நாங்கள் செஞ்சோம். இந்த கேஸை எஃப்ஐஆருக்கு ஏற விட்டியல முதல்ல, ஃபைலுக்கு முதல்ல எவ்வளவு போராட்டம் நடந்தது தெரியுமா அந்த கேஸை எஃப்ஐஆருக்கு கொண்டு போகிறதுக்கு? இல்லை இன்னைக்கு பேசுகிறாரு இல்லையா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், நாம் வந்து மக்களின் பக்கம் துணை நிற்போம், எளிய மக்களுக்காக நாங்கள் போராடுவோம். போராடின லட்சணம் தான் இது. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தப்போ போராடின லட்சணம் இது. எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? அன்னைக்கு எதிர்க்கட்சி அந்த திமுக போராட்டம் பண்ணுச்சு, அவ்வளவு அமைப்புகள் இருந்துச்சு. அமைப்பு அந்த தொழில் சார்ந்த அந்த சங்கங்கள்ல அவங்க போராட்டம் பண்ணாங்க, அந்த சொந்தக்காரங்க போராட்டம் பண்ணாங்க, குடும்பத்தாங்க போராட்டம் பண்ணாங்க. வேற வழியே இல்லாமத்தான் எஃப்ஐஆர் மேலே ஏறிச்சு சார். எஃப்ஐஆர் ஏறினது எப்போ தெரியுமா? போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த அந்த பிணவரை இருக்கு இல்லையா, அந்த பிணவரையில பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே ஏறிச்சு. வக்கீல்கள் வந்தாங்க, கோர்ட்டு தானா முன் வந்து இதை விசாரிச்சிச்சு. இந்த இடத்துல தான் ஐயா நீதிபதி ஐயா அந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை உயர் நீதிமன்றம் சுமோட்டவா இந்த கேஸை எடுக்கல அப்படின்னா அவங்க சுடுகாட்டு போறதுக்கு முன்னாடி இங்க அந்த கேஸை ஊற்றி மூடி இருப்பாங்க. பாடியை புதைக்கிறதுக்கு முன்னாடி கேஸை முதல்ல புதைச்சிருப்பாங்க, அடக்கம் பண்ணியிருப்பாங்க கேஸை. இது நீதிபதி ஐயா வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். நல்லா நீதிபதி ஐயா வாயிலிருந்து, வேற யாரும் சொல்லல. யாரு ஊற்றி மூடியிருப்பா? போலீஸா? இல்ல போலீஸுக்கு ஹெட்டா இருக்கிற இந்த கூட்டத்துக்கு அந்த சொல்லுவாங்க கருப்பு பூனை, உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க. அந்த கருப்பு பூனை ரோலிங் சேர்ல அந்த ஸ்மோக்கிங் இதோட ஸ்டிக்கோட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது ஐயா பழனிசாமி தான். இன்னைக்கு வாயிலேயே பேசினாரு. அன்னைக்கு எங்கே சார் போச்சு உங்க தெளிவு, உங்க சட்ட ஒழுங்கு, உங்க கடமை, எளிய மக்கள் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த பாசம், இதெல்லாம் எங்கே போச்சுன்னு அன்னைக்கு கேட்டோம். இன்னைக்கு பதில் இருக்கா அதுக்கு அவர்கிட்ட? நியாயமா என்ன பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு? இதுதானா எனக்கு உண்மையான ஆதாரத்தை கொடு. நீங்க எல்லா கேஸையும் இப்படி போய் கேட்க வேண்டாம். நீங்களே அறிக்கை விடுற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அந்த விஷயத்துல உண்மையிலேயே என்ன நடக்குது? இவர் வார்த்தைக்கு வார்த்தை ஐயா ஸ்டாலினை பார்த்து பொம்மை முதல் வரும்பார். இவர் சவுக்கு வந்து அப்பி விட்டது இவருக்கு. அதாவது இந்த பால் டப்பா அந்த மூடி ஃபீடிங் பாட்டில் வச்சு ஊட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயா எடப்பாடிக்கு சவுக்கு ஃபீடிங் பால் வச்சு ஊட்டினது. அதாவது பொம்மை முதல்வர்னு சொல்லுன்ட்டு. இப்போ இதை பார்க்குறப்ப யார் பொம்மை முதல்வர் மாதிரி தெரியுது? இதில் கேட்போமே. அப்போ ஒரு இளவும் உங்களுக்கு தெரியாது, எந்த கருமம். அதுதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு இன்னும் விளக்கம் கிடைக்கல. 13 பேரை சுட்டு கொண்டாங்க. என்னையா பண்ணாங்க? ஏயா சுட்டு கொண்டீங்கன்னு கேட்டா என்ன கொண்டுட்டாங்களா, சுட்டுட்டாங்களா, செத்துட்டாங்களா? எல்லாத்தையும் நானும் டிவியில் பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன்டாப்புல. நீ டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன நியூஸ் ஆங்கரா இல்லை கண்டென்ட் கிரியேட்டரா? முதலமைச்சர் உன் பர்மிஷன் இல்லாமல் சுடுவாங்களா? முதல்ல துப்பாக்கியை முதல்ல தூக்க முடியுமா? கரெக்டாக பர்மிஷனே இருந்தாலும் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோட பர்மிஷன் வேண்டாம். அதுக்கிட்டே தான் போயிட்டு எதுக்கிட்டா கேட்டுக்கிட்டு நம்ம சொன்னால் அது செய்ய போகுது, இல்லை சொன்னால் கேட்டுக்க போகுது.
ஏன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற? நான் தான் சிஎம் சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா என்ன? இல்ல போலீஸுக்கு உங்க போலீஸ் கண்ட்ரோல் யார் வச்சிருக்கிறா? கண்ட்ரோல் யார் இருக்கணும்? தெரிஞ்சிருக்க வேண்டியது யாருக்கு? சரி, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி மாட்டலாம் அப்புறம் வருவான். ஜட்ஜ் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த கேஸ்ல தீர்ப்பு எழுதுறப்ப? இதை படிக்க படிக்க எனக்கு பதைக்குது. அதாவது இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாமான்னு நான் 1000 தடவை யோசிச்சேன். ஆனா ஆயுள் தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த அச்சம்ன்றது இருக்கவே இருக்காது. எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு, சிபிஐல ஆரம்பிச்சு, இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி ஐயா அவர் வரைக்கும் இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒரே நேர்கோட்டில் நின்றுருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் சார் இவங்க சாவணும். இவங்களுக்கு இந்த திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சத்தியமா எனக்கு மனசு வரவே மாட்டேங்குதுன்றாப்புல அவர் சொல்றாரு. இப்ப நான் கொடுத்திருக்க இந்த 2 மரண தண்டனை இருக்கு இல்லையா, 2 மரண தண்டனை நல்லா கேட்டாங்க. 2 அது ஏதோ சில பேர் சொல்றாங்க கொடூரமானது, அதனால 2 மரண தண்டனை. ஒரு முறை செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு முறை தூக்கில் போட்டா அந்த பாடிக்கு வழி தெரிய போதா என்ன? 2 மரண தண்டனை அப்படின்றது இரட்டை கொலை. அதான் 2 பேர் செத்து போயிருக்காங்க, 2 பேரையும் தனித்தனியா அடிச்சிருக்காங்க, 2 பேரையும் தனித்தனியா சாவடிச்சிருக்காங்க, கொடூரமான முறையில் சாவடிச்சிருக்காங்க. அதனால ஜெயராஜுக்காக ஒரு மரண தண்டனை, பென்னிக்ஸுக்காக ஒரு மரண தண்டனை. அதனால தான் இது இரட்டை மரண தண்டனையை தவிர இதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. அதான் எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று உண்டு. அது இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்றதுனால இவங்க எஸ்கேப் ஆயிடலாமா? அது ஜென்ரலா இந்த மரண தண்டனைலாம் எப்போதாசா நிறைவேற்றுவீங்கன்ற ஒரு 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 துடிப்பு எல்லாருக்குமே இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன்னா வெறும் பேப்பர்ல மட்டும்தான் வருதே தவிர இந்த மாதிரி போட்டாங்கன்ற செய்தி வர மாட்டேங்குது. தீர்ப்பு வருது, ஆனா அந்த தீர்ப்பு துருப்புடிச்சுல கிடக்குது. தீர்ப்புல வந்தவனை தூக்கில போடுவாங்கன்னு பார்த்தா தீர்ப்புல தூக்கில போட்டு திரிகிறாங்க. இது வரைக்கும் எவனுமே அந்த மாதிரி அப்புறம் எப்படி பயம் வரும் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இவங்க இந்த மேலே போறது, கேஸ் போறது, ஒருவேளை எதுவுமே இல்லை ஜனாதிபதி கிட்ட போயிட்டு கருணை மனு போடுறாங்களே, ஒரு கேஸுக்கு போடலாம், ஒரு கேஸோட தண்டனை மேபி குறைக்கப்படலாம். ஆனா இன்னொரு கேஸோட தண்டனை அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கு. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்? ஐயா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கொடூரமான விஷயங்கள், நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள், நீதிபதிக்கே மனசு வராத ஒண்ணு, கோபத்துல எழுதியிருக்காப்புல ஒன்னைய. 9 பேர்ல ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாதுன்ற நினைப்பு இருக்கு. 9 பேரையும் ஈஸியா நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை இவங்க பண்ண மாதிரி அந்த கேஸுகள் முடிஞ்சிருச்சு, கேஸ் வெளியில வரல, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கேஸ் மண்ணோட மண்ண அமுங்கி போச்சு. எவ்வளவு பேர் இந்த 9 பேரும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பேர் சத்தம் இல்லாம இந்த 9 பேரும் கொண்டு இருப்பாங்க, எவ்வளவு பேர் மன வேதனையை, நரக வேதனையை ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டேஷனுக்குள்ள அனுபவிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா சார்? இல்ல அந்த செத்து போனவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? இவரை நம்பித்தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போறோம், இவர் தான் நம்மளை காப்பாற்ற போறாரு, இவர் தான் நமக்கு பக்க பலமா இருக்க போறாரு. நம்ம இப்ப கேட்கலாம், ஏப்பா இந்த அஜித்குமார் கேஸ் என்னப்பா ஆச்சு? நியாயம், அஜித்குமார் கேஸ்ல யாரையும் விடுவிக்கணும், யாரையும் காப்பாற்றணும், யாரையும் வெளியில கொண்டாந்துடணும், இவங்களை சேர்க்கணும், இவங்களை சேர்க்கக்கூடாது, யாருமே சொல்லலையே. இஷ்டத்துக்கு என்னத்தை வேணாலும் செய்யுங்க, தப்பு பண்ணவே இருக்கக்கூடாது. இதே மாதிரி தீர்ப்பு அங்கேயும் வரும், ஒட்டை விடாம அத்தனை பேருக்கும் வரும். ஆனா இங்க அவர் ஐயா எடப்பாடியார் பண்ணது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரியலைங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இதுதான் நடந்துச்சு, அத்தனை பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து பக்கமே இல்லாம படிச்சீங்கல்ல, அவ்வளவுதான் லட்சணம். ஐயா எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் புகழ் ஓங்குக. நன்றி.